அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ஆஸ்ட்ரோ. அனைவரும் சிறப்போடு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ நரசிம்ம பெருமானை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய பதிவு கர்மா பற்றிய பதிவு. கர்ம நட்சத்திரம் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. 12 ராசியிலும் உள்ள கர்ம நட்சத்திரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுக்குரிய பரிகாரமும் சொல்ல இருக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 12 ராசிக்கு உரிய ஏன் கர்மா அப்படின்னு சொல்லணும்னா, கர்மா அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் செய்த வினை. வினை என்றால் அவர்கள் செய்த நல்ல காரியம், கெட்ட காரியம், நல்ல செயல், கெட்ட செயல். இந்த நல்ல செயல் செய்து வந்தால் புண்ணிய கர்மாவாகவும், கெட்ட செயல் செய்து வந்தால் பாவ கர்மாவாகவும் நமக்கு சேரும். இது எப்படி நம்மளை சேரும் அப்படின்னா, நம்மளுடைய தாத்தா, பாட்டா, அப்பா இவங்கெல்லாம் நல்ல கர்மாவாக செய்திருந்தால், நல்ல செயல்பாடுகளை செய்திருந்தால், புண்ணிய செய்திருந்தால் அது புண்ணியமாக நல்ல நட்சத்திரத்தில் நாம் பிறந்திருப்போம். நல்ல நட்சத்திரத்தில் நம்ம பிறக்கும் போது கிரகங்கள் அனைத்தும் நல்ல நட்சத்திரத்தில் இருக்கும். சரி, புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் இந்த புண்ணியம் செய்தவர்களுடைய கிரகங்கள் எப்படி வேலை செய்யும், பாவம் செய்தவர்களுடைய கிரகங்கள் எப்படி வேலை செய்யும்னா, புண்ணியம் செய்தவர்களுடைய கிரகங்கள் எதை தொட்டாலும் அப்படியே சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். பாவம் செய்தவர்களுக்கு எதை தொட்டாலும் ஒரு தடை, தாமதம், கஷ்டம், பிரச்சனைகள், ஒரு ஸ்மூத்தாக அந்த வாழ்க்கை இருக்கவே இருக்காது. இதுதான் வித்தியாசம். இப்போ கர்ம நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். 12 ராசிக்கும் உரிய கர்ம நட்சத்திரம் 14 நட்சத்திரங்கள் இருக்குது. 14 என்ன அப்படின்னு பார்ப்போம். முதலாவது காலபுருஷ தத்துவப்படி முதலாவது ராசியாகிய மேச ராசிக்கு அஸ்வினின்னு சொல்லக்கூடிய அஸ்வதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். இரண்டாவது ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். மூணாவது ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு திருவாதிரை நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். நான்காவது ராசி கடக ராசி. கடக ராசிக்கு ஆயுள்யம் நட்சத்திரம், அதில் உள்ள ஆயுள்ய நட்சத்திரம் கர்மா நட்சத்திரம். ஐந்தாவது சிம்ம ராசி. சிம்ம ராசியில் உள்ள பூரம் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அடுத்தது ஆறாவது காலபுருஷ தத்துவப்படி ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அடுத்தது விஷாகம், அதாவது துலாம் ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அடுத்தது விருச்சக ராசியில் உள்ள அனுஷ நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அடுத்தது தனுசு ராசியில் 3 நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரமாக இருக்கிறது. மூலம், போராடம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கும்போது அது கர்ம நட்சத்திரமா செயல்படுது. அடுத்தது மகரத்துல அவிட்ட நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அடுத்தது கும்ப ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். கடைசியா மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். இப்படி 14 கர்ம நட்சத்திரங்கள் இந்த 12 ராசியும் 12 ராசியிலும் இருந்து அது தன்னுடைய வேலையை செய்யும். ஸோ கர்ம நட்சத்திரம் என்ன மாதிரியான வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம உதாரணமாக நாம் ஜென்ம நட்சத்திரமாக இந்த 14 நட்சத்திரங்களும் ஜென்ம நட்சத்திரமாக நமக்கு இருந்தால் நம்மளை ஒரு தடை, தாமதம், எந்த செயலை செய்தாலும் வெற்றிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள படாத பாடுபடணும். ஒரு மைண்டு ஃப்ரீயாகவே இருக்காது, இரிட்டேட்டாக இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம தொட்டதெல்லாம் சக்ஸஸ்ங்கிறதே வரத்துக்கு இவ்வளவு பாடுபட வேண்டியதாக இருக்கோமோ. எந்த செயலை செய்தாலும் ஒரு தடை ஏற்படும். ஒரு இடத்துக்கு போனால் கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த கர்ம நட்சத்திரம். அதே போல் புண்ணிய நட்சத்திரம் மற்ற நட்சத்திரத்தெல்லாம் இருந்ததுன்னா ஓகே அவங்களோட நம்மளே பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம ஆச்சரியப்படுவோம், பொறாமைப்படுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவன்லாம் பாரு அப்படி இருக்கிறான், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான், இத்தனைக்கும் அவனுக்கு பேக்ரவுண்டு கிடையாது, எதுவுமே கிடையாது, அவன் பாட்டுக்கு சக்ஸஸாக அவன் பாட்டுக்கு வெற்றியாகி போயிட்டே இருக்கிறான், அவன் எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற நிலைமையத்தில் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆனால் நமக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு எதை தொட்டாலும் முடக்கு, எதை தொட்டாலும் பிரச்சனைகள். சந்தோஷங்கிறத வரவழைக்கிறதுல படாதபாடு பட வேண்டியது இருக்குது இப்படின்னு நம்ம நினைப்போம். இதுதான் இந்த கர்ம நட்சத்திரத்தினுடைய வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். இந்த கர்ம நட்சத்திரம் எப்பெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னா, பொதுவாகவே இப்போ ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால் வாழ்நாளில் ரொம்ப கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நாம் மட்டும் ஃபீல் பண்ணுவோம். அது
மற்றவன்லாம் நல்லா இருக்கான், ஜாலியாக இருக்கான், நினச்சதெல்லாம் சாதிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறான், நம்மளால இதெல்லாம் செய்யவே முடியலையே, எதை செய்தாலும் நமக்கு ஒரு தடை இருக்குது, தாமதப்படுத்துது, ஒரு கஷ்டத்துக்கு உச்சத்தை கொண்டுட்டு போய்விடுது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த கர்ம நட்சத்திரம் நமக்கு ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால் இந்த மாதிரி ஃபீல் இருக்கும். அதே நேரம் சரி, கர்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் இல்லாத கர்ம நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்து அந்த கிரகங்கள் தசா புத்தி நடத்தும் போது பாவக அடிப்படையிலும், பாவகம் அப்படின்னா 1ஆம் பாவகம் 2ஆம் பாவகம், இப்படி பாவக அடிப்படையிலும் உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பிரச்சனையை கொடுக்கும். அந்த உயிர் காரகத்துவம்னு சொல்லக்கூடிய உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பிரச்சனையை கொடுக்கும். பொருள் சார்ந்த, அதாவது பொருள்னா சொத்து சம்பந்தப்பட்டது, ஒரு பாவகத்துக்கு ஒவ்வொரு சொத்து சார்ந்த பாவகமாக இயங்கும் போது அந்த கர்ம நட்சத்திரம் இயங்கும் போது அது சார்ந்த விஷயத்தை கொடுத்துட்டு போவோம். உடல் சார்ந்த நோயை கொடுத்துட்டு போவோம். இப்போ 3, 6, 8, 12 இந்த மாதிரியான இடத்துல இருந்து நமக்கு அந்த கர்ம நட்சத்திரம் வேலை செஞ்சதுன்னா விரயம், உடலில் நோய், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நமக்கு கொடுத்துட்டு போவோம். இந்த கர்ம நட்சத்திரம் என்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தால் போல் என்னையா இதுக்கு பரிகாரம்னு ஒன்று இருக்கணும்ல. ஜோதிடம்னா ஒரு பரிகாரம் சொன்னாதானே ஜோதிடம். அப்ப இந்த ஜோதிடத்துல பரிகாரத்தை நம்ம பெருசா பரிகாரம் செஞ்சா சரியா போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. ஒரு விஷயம் செயல் இருக்குது, அதுக்கு மாற்று இது ஒரு செயலை செய்யறதுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கிறது தான் இந்த பரிகாரம்னு சொல்றது. இப்போ இவ்வளவு கர்ம ஜாதகம் என்னது, எனக்கு இவ்வளவு கிரகங்கள் கர்ம நட்சத்திரத்தில் இருக்குது, என் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறபடி கஷ்டத்தின் உச்சத்தில் தான் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன், ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடையாது, ஒரு சுபிட்சமான வாழ்க்கை கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரம், சிறந்த பரிகாரம் தொடர்ந்து செய்யும் பட்சத்தில், பரிகாரம்னா ஏதோ ஒரு தடவை செய்துட்டோம் முடிஞ்சிச்சு ஜோசியக்காரர் சொன்னார் அப்படிங்கிறது கிடையாது. இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னா, இந்த கர்மா ஏன் வந்திருக்கும் அப்படின்னா வயிற்று பிழைப்புக்காக தான் கர்மாவே செய்திருப்பார்கள். உருச்சான் வயிறுன்னு சொல்லக்கூடிய அந்த உருச்சான் வயிற்றுக்காக, உணவு சம்பந்தப்பட்டது சாப்பிடுவதற்காக, வயிற்று பிழைப்புக்காக தான் ஒரு செயலை, ஒரு தீய செயலை ஒருத்தர் செய்யணும்னாலும் அது அந்த வயிற்றுக்காக தான், உணவுக்காக தான் செஞ்சிருப்பாங்க. அதாவது சொகுசா சாப்பிடணும், தொந்தரவு இல்லாத சாப்பிடணும், இப்படி ஏதோ ஒரு கான்செப்ட்ல எல்லாமே எவ்வளவு கர்மா அவங்க செய்தாலும், எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் எல்லாமே அந்த வயிற்று பழப்புக்காக தான் செய்திருப்பார்கள். அப்போ வயிற்று பழப்புக்காக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் பரிகாரம் உண்டு. அது நமக்கு இப்போ பொது பலனாக சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் சொல்லும்போது நேரம் ஆகும். அது பலிக்குமா இல்லை செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு முடியாத விஷயங்களாக இருக்கும். நான் இப்போ சொல்ல போகிற பரிகாரம் முக்கியமானது, சிறப்பானது, எல்லாருக்கும் பொதுவானது. எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பொதுவான கர்மா. எந்த கர்மாவாக இருந்தாலும், எந்த செயல்பாடாக இருந்தாலும் ஒருத்தர் செஞ்சிருப்பாங்க. எதுக்காக செஞ்சிருப்பாங்க? அவங்க வயிற்று பிழப்புக்காக தான் செஞ்சிருப்பாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் வயிற்று அடிச்சு, இன்னொருத்தர் ஜீவனத்தை அடிச்சு பிடுங்கி இவங்க அதை அனுபவிச்சிருப்பாங்க. அப்ப அந்த வயிறு சம்பந்தப்பட்ட கர்மா. அப்ப வயிறு அப்படின்னா என்ன? உணவு சம்பந்தப்பட்ட கர்மா. பசி ஆறுதல் சம்பந்தப்பட்ட கர்மாவை பொது கர்மாவா நம்ம எடுத்து ஒரு ஜென்ம நட்சத்திரத்திலேயோ இல்லை பௌர்ணமி நாள்லையோ, இது இல்லை எதுக்காக இந்த மாதிரி இந்த நாட்களை குறிப்பிடுறோம் அப்படின்னா, அந்த நாட்களில் அந்த பஞ்சபூத சக்திகள் அதிகமாக இருக்கும். பௌர்ணமியில சந்திரனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் பூமிக்கு. அதே போல தமிழ் மாதத்தில் வரும் முதல் திங்கள் கிழமையில் பௌர்ணமி, அதாவது திங்கள் கிழமையில் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தை, நமக்கு என்ன கர்ம நட்சத்திரமோ அந்த கர்ம நட்சத்திரம் மாதம் வரும்ல, அந்த கர்ம நட்சத்திர நாளில் இயலாதவர்களுக்கும், முடியாதவர்களுக்கும், கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கும், உணவு கிடைக்காத தடுமாறிக்கொண்டு தவித்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இன்னமும் இருக்கிறார்கள். அதாவது இவ்வளவு நாடு வளர்ச்சி ஆனாலும் உணவு கிடைக்காமல் 2 வேளை உணவுகள் சாப்பிட்டுக்கிட்டு, 1 வேளை உணவுகள் சாப்பிட்டுட்டு இருக்கிற மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை தேடி பிடிச்சு நான் அன்னதானம் பண்றேன் அப்படின்னு பந்தா பண்ணிக்காம, அன்னதானம் பண்ணணும்னு இருக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு வச்சு சோறு போடுறதுக்கு பேர் அன்னதானம் கிடையாது. உண்மையாலும் யாருக்கு அந்த பசிக்குதோ அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அன்னதானம் செய்வது தான் நமக்கு ஆத்மார்த்தமான அந்த பலன் முழுமையா கிடைக்கும். யாரால முடியலையோ, இயலாதவர்கள், முடியாதவர்கள், வருமானத்தில் இல்லாதவர்கள், இவர்களுக்கு உணவளித்தால் நமக்கு கர்மா கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அவர்கள் செய்த கர்மா எந்த ரூபத்திலும், அதாவது வயிற்றுக்காக தான் கர்மா செஞ்சிருக்காள்.
இன்னொரு மற்றவங்களுடைய வயிற்று பசியை நாம் ஆற்றும்போது அந்த கர்மா படிப்படியாக குறைஞ்சி நம்ம தொட்டதெல்லாம் இங்கே எவ்வளவுக்கு அன்னதானம் கொடுக்குறோமோ இந்த பக்கம் நம்மளுடைய வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பிரபஞ்ச விதின்னு சொல்கிறது. பிரபஞ்சம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் அந்த பிரபஞ்சம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சரி, என்னால் உணவு கொடுக்கறதுக்கு எனக்கே என் கர்மா என்னையே தாக்குது, நானே ஒருவேளை உணவுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன், 10 பேர்த்துக்கு சாப்பாடு போடுற அளவுக்குலாம் என்கிட்ட வசதி வாய்ப்புலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல. ஜீவன், அதாவது உயிர் ஜீவனுக்கு உணவளிக்கணும். அது மனிதர்களாக இருக்கலாம், மாடாக கூட இருக்கலாம், மாடுகள் ஜீவன் எந்த ஒரு ஜீவனாக கூட இருக்கலாம், எறும்பாக கூட இருக்கலாம். அப்ப ஜீவனுக்கு உணவளிக்கணும். அப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு உணவளிக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பச்சரிசியை அரைச்சிக்கிட்டு அதுல வெல்லம், சர்க்கரை சேர்க்காம நாட்டு வெல்லம், இந்த மாதிரியான வெல்லத்தை சேர்த்து பச்சரிசி மாவுல கலந்து இந்த பச்சரிசி மாவை வேப்ப மரத்தடியில போய் நம்ம விசிறிடலாம். ஏன் வேப்ப மரத்தை சூஸ் பண்றோம் அப்படின்னா, வேப்ப மரத்தடியில குளிர்ச்சியாக இருக்கும், அங்க எறும்புகள் நிறைய இருக்கும், பலதரப்பட்ட எறும்பு ஜீவன் அங்க நிறைய சுத்திட்டு இருக்கும். அப்ப அந்த வேப்ப மரத்தடியில இந்த பச்சரிசி வெல்லத்தோடு சேர்த்து போட்டு அரைச்சி அந்த வேப்ப மரத்தை சுத்தி நம்ம போட்டுட்டோம்னா அந்த எறும்பு அந்த உணவை எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அது காலம் பூரா சாப்பிடும். அப்ப பல ஆயிரக்கணக்கான எறும்புகள் மனிதனுக்கு தான் உணவளிக்க முடியல, பல ஆயிரக்கணக்கான ஜீவனுக்கு உணவு கொடுக்கணும்னா, மனிதனுக்கு உணவு கொடுக்கணும்னா செலவு அதிகமாகுது. சரி, இந்த எறும்புக்கு உணவளிக்கும் போது நாம போடுற 1 கிலோ அரிசி ஒரு ஆயிரக்கணக்கான எறும்புகள் அதுக்கு உணவாக இருக்கும். இப்ப நம்ம ஜீவராசிக்கு உணவளிக்கிறோம். இப்படித்தான் நம்மளுடைய கர்மாவை கழிக்க முடியும். வேற கர்மா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கர்மாவா இருக்குது, ஒவ்வொரு பரிகாரமே இருக்குது, தனித்தனி பரிகாரமே இருக்குது. அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தராலும் இந்த ஒவ்வொரு தனித்தனி பரிகாரம் செய்ய முடியாது. அதனால பொது பரிகாரமாக இந்த உணவளிக்கிற ஒரு விஷயம், இதுதான் கர்மாவை தீர்ப்பதற்கான அதாவது பிரதான பரிகாரம். நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கெல்லாம் எந்த ராசியில எந்த நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமா இருக்குது, அதுல என்ன கிரகம் இருக்குது, அந்த கிரகம் தசாபுத்தி நடத்தும் போது உங்களுக்கு கர்மா அதீதமாக வேலை செய்யும். இதை நல்ல ஜோசியர், அருகில் உள்ள நல்ல ஜோசியரை பார்த்து உங்களுக்கு கர்ம நட்சத்திரம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இதை செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி. அடுத்த எதை செய்தாலும் உங்களுக்கு மனமும் இலகுவா இருக்கும், மனமும் நிம்மதியா இருக்கும். ஒரு மனிதன் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் நிம்மதியோடு ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த பிரபஞ்சம், மகாலட்சுமி கடாட்சம்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி அந்த மனிதனை அடையும். அப்ப எல்லா வகையிலும் நிம்மதி, உலகம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, நாம் எதுக்கு வந்தோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனிதன் செயல்பட ஆரம்பிக்கும் போது சந்தோஷம் தானாகவே கிடைக்கும். இந்த பஞ்சபூத சக்தி பிரபஞ்சம் அந்த நபருக்கு இயல்பாகவே எல்லா சக்தியும் வழங்கும். இதுதான் இந்த கர்ம நட்சத்திரத்துக்கான வழிமுறை, பரிகார முறை. இது போல கர்ம நட்சத்திரத்தை தொடர்ந்து செய்யுங்கள். தொடர்ந்து செஞ்சு வாழ்க்கையில ஜெயிக்கிறத பாருங்க. வாழ்க்கையில நல்ல நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். தொடர்ந்து செய்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.